புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் விவேக்கை மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். விவேக், நீங்க சொல்லுங்க, தற்போது அங்க உணவு மற்றும் அவர்களுக்கான தேவையான அடிப்படை தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது, அது எப்படி பண்றாங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கு கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துள்ளனர். அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் மாணவர்கள் மட்டுமே இங்கு அவர்களுக்கான குடிநீர் வசதியும் இருந்தாலும் சரி, உணவு வசதியும் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவைக்கேற்ப மாணவர்கள் மட்டுமே செய்து வருகின்றனர். அதே போன்று இந்த போராட்டத்தில் தொடர்ந்து மாணவர்கள் கலாச்சாரத்தை பின்பற்றி அந்த போராட்டத்தில் அவர்கள் பேசி வருகின்றனர். அதே போன்று நீங்க பேசும்போது கூட்டத்தில் பேசும்பொழுது இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடைக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு தடைக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி நம்ம நாட்டு மாடுங்களை அழிக்கிறதுக்கான எண்ணம் தான் கண்டிப்பாக இருக்குது. எல்லாமே ஒரு கார்பரேட் இதாக ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட ஒரு இன்ஜினியரிங் படிச்சு கூட அவங்க கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதே இல்லை. எல்லாரும் மெக்கானிக்கல் படிக்கிறவங்க கூட ஐடிக்கு போகிறாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு கார்பரேட் இம்பேக்ட் ஆயிருக்கு நம்ம நாட்டில். இப்போ அவங்க அடுத்து இப்போ யங்ஸ்டர்ஸோட எஜுகேஷனை தாண்டி இப்போ அடுத்த ஒரு டார்கெட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். ஆப்வியஸாக ஒரு அக்ரிகல்ச்சர் அழிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நம்மளோட டைரி ப்ராடக்ட்ஸ் அழிக்கிறதா இருக்கட்டும். நம்ம இவ்வளோ ஒரு டைரியில் நம்ம இந்திய நாட்டில் அவ்வளோ ஒரு ரேங்கிங்கில் இருக்கும், டாப் ரேங்கிங்கில் இருக்கும். அதை அழிக்கிறதுக்கான முயற்சி தான் இது கண்டிப்பாகவே. அதே போல இந்த மாணவர்கள் இப்போ கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதுச்சேரியில் இருக்காங்க. உங்களுக்கான உணவுகள், குடிநீர் இதில் எந்த பிரச்சனை இல்லாமல் எப்படி உங்களுக்கு வழங்கப்பட்டு வருது? எங்களுக்கு இங்கே சப்போர்ட்டர்ஸ் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அது நம்ம கண்டிப்பாக அது மென்ஷன் பண்ணி ஆகணும். அவங்க ஒரு அது முதல் கேர்ள்ஸ்க்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பாய்ஸ்க்கு பண்ணுறது போது பாய்ஸ் ரொம்ப ப்ரொடக்டிவாக தான் இங்கே பிஹேவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸோட இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை, கேர்ள்ஸ்க்கு இவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குது. ஒரு தமிழங்கிட்டையும் ஒரு தமிழ்ச்சிக்கிட்டையும் மட்டும்தான் இருக்கும், எந்த ஸ்டேட்லையுமே இருக்காது. நீங்கள் பெங்களூரில் இங்கே என்ன நடக்கலாம், டெல்லியில் எதாவது நடக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ப்ரொடெக்ட் நடக்காது. எவ்வளோ கும்பலாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது. கேர்ள்ஸ் ஆர் வெரி ப்ரொடெக்டிவ் ஹியர், பாய்ஸ் ஆர் சோ குட் ஹியர். அதே போல மாணவர்களும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். மாணவர்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் என்ற எந்த பேதமும் இன்றி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து அவர்களுக்கு கேட்போம். அப்பா வணக்கம். இந்த மாதிரி போராட்டம் காலையிலேருந்து ரொம்ப தீவிரமாக ஆயிட்டு இருக்கு புதுச்சேரியில், அதை பற்றி. கண்டிப்பாக நேற்றுக்கு ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன தீப்பொறியாக கிளம்பிச்சு இந்த போராட்டம். ஒரு 50 பேர் கொண்ட குழு மட்டும் தான் இங்கே உட்காந்துருந்தோம். ஒரே ஒரு டென்ட் தான் இருந்துச்சு. அண்ட் இப்போது இந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 டென்ட்டுக்கு மேலே இங்கே வந்துருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது மாதிரி நிறைய குரூப்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டோம். அண்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா காலேஜ்லேருந்து ஒரு மாணவர்களும் வகுப்பை புறக்கணிச்சிட்டு இங்கே வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, அதையும் புறக்கணிச்சிட்டு இங்கே வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், எங்களோட ஒரே நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு, தமிழர்களுடைய பாரம்பரியம், இதுதான் எங்களுக்கு முக்கியம். அதோட முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மர்ஸ், விவசாயிகளோட கோரிக்கை எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எங்கள் ரத்தம் கொதிக்குது. அந்த கொதிப்போட வெளிப்பாடு தான் இப்படி இந்த இடத்துல பொங்கி வெளியில் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, புதுச்சேரியில் மட்டும் நாங்கள் சப்போர்ட் பண்ணல, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் புதுச்சேரியில் இப்போ இந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்குங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜல்லிக்கட்டுங்கிறது தான். அதாவது புதுச்சேரியில் இந்த போராட்டம் தொடர்ந்து தீவிரமடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நிமிடமும் கூட மத்திய அரசும் மாநில அரசும் எந்தவித பதிலும் தெரிவிக்காத நிலையில் புதுச்சேரியில் மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடங்களிலும் மாணவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போராட்டம் வலுப்பெற்று வருகிறது. சுகிதா, அவர்கள் அனைவருமே மாணவர்களா இல்ல மற்ற வேற யாராவது இந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்கள், வேறு ஐடி துறையினர் அந்த மாதிரி யாராவது அங்க வந்திருக்கிறாங்களா, இல்ல நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் வெறும் மாணவர்கள் மட்டும் அங்க இந்த போராட்டத்தில் இருக்காங்களா? இந்த போராட்டத்தில் மற்றும் பொதுமக்கள், அதாவது மாணவர்கள் மட்டுமே இல்ல, பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொண்டு இருக்காங்க. அதாவது அவங்க வயது வித்தியாசமே எதுவுமே பார்க்கல. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கு மத்தியில் அவர்களும் தங்களது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருது. இது குறித்து அதாவது ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இந்த போராட்டம் தொடர்ந்து மாணவர்கள் மட்டுமே முன்னெடுத்திருக்கிற நிலையில் அதாவது பொதுமக்களும் இதில் கலந்துக்கிட்டு மிகுந்த எதிர்பார்ப்போடு போராட்டம் நடத்திருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக இது மாணவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுமாம் எழுச்சியோடு இந்த புதுவை மண்ணிலே கூடியிருக்கார்கள். இந்த புதுவைக்கு ஒரு மாண்பு இருக்கிறது. முண்டாசு கவிஞன் பாரதி பிறந்த மண், பாவேந்தன் பிறந்த மண். இந்த மண்ணுக்கு தமிழன் என்கிற உரிமை அடிப்படையாக இருக்கிறது. இங்கிருந்து தான் தமிழன் இன தேசியமும் இந்திய ஒருமைப்பாடும் இங்கிருந்து தான் புறப்பட்டு இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டுடைய அவசியம் அனைவரும் தெரிந்ததை, அடிப்படையான உரிமை ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு தடை நிச்சயமாக அகற்றியாக வேண்டும். அதுவரை இந்த போராட்டம் நிச்சயமாக தொடரும். எம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு இவ்வளவு அரங்கிலே பெண்களுடைய கூட்டம் இந்த அளவுக்கு எழுச்சியோடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஜல்லிக்கட்டு தடையை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறது. இங்கு நிறைய குழந்தைகளையும் பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு தடையை நிச்சயமாக அகற்றியே ஆக வேண்டும்.
அதே போல நீங்கள் அதாவது பெண்களும் இந்த போராட்டத்தில் வந்து மாணவர்கள் கூட தொடர்ந்து அவங்களோட குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகள் கூடவே இந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்துட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்க மாதிரியே அவங்கள நினச்சிட்டு இருக்கிறோம். எங்களை தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு ஜல்லிக்கட்டும் வேணும். என் தமிழினை வந்து பாழாகாமல் நாங்கள் பாதுகாக்கணும். அலங்காநல்லூரில் வாடிவாசல் திறக்கிற வரைக்கும் பிள்ளைங்களும் சரி நாங்களும் சரி வீட்டுக்கும் போக மாட்டோம். எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தடை உத்தரவு இல்லாமல் நீக்கிற வரைக்கும் நாங்கள் வீட்டுக்கே போகிற மாதிரி இல்லை. எங்கள் பிள்ளைங்க மாதிரி நினச்சி இந்த போராட்டத்துக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம். இல்லை, என்னோட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நான், இது தொலைக்காட்சி வழியாக நான் இங்கே தமிழகத்துலேயும் சரி புதுவையிலையும் சரி மாணவர்கள் நிறைய வேலை பார்க்குற பிள்ளைங்க தான் இறங்கி இளைஞர்கள் வந்து போராடுறாங்க. நானும் 2 பிள்ளைய பெற்றிருக்கேன். அந்த ஒரு இதில் சொல்கிறேன், தயவு செய்து பிள்ளைங்க வேலை செய்கிற நிறுவனமாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், பிள்ளைங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. இவங்க வந்து போராடுறது யாருமே அவங்களோட சொந்த விஷயத்துக்காக போராடல, ஒரு பொது விஷயத்துக்காக போராடுறாங்க. அதனால் தயவு செய்து தொழிற்சாலையாக இருக்கட்டும், ஐடி நிறுவனமாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், பசங்க மேலேயும் ஸ்டூடெண்ட் மேலேயும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு நான் இது மூலமாக கேட்டுக்கிறேன். அதே போல் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தொடர்ந்து போராடிட்டு வர இந்த வேலையில் கல்லூரிகளும் மற்றும் அவர்கள் வேலை செய்கிற மாணவர்கள், வேலை செய்பவர்களும் இளைஞர்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது அதாவது தொழிற்சாலைகளோ மேலும் கல்லூரிகளோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அவர்கள் தமிழ் உணர்வோடு மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து பொதுமக்களும் இந்த கருத்தை நமக்கு முன்வைக்கின்றனர். சுகிதா.